தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய திண்டிவனம் மேம்பாலம் குண்டும் குழியுமாகவும் மேடும் பள்ளமாகவும் இருப்பதால் குதிரை சவாரி செய்வது போல் இருப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. ட்ரோன் காட்சியில் பார்க்க அழகாக காட்சியளிக்கும் திண்டிவனம் மேம்பாலம். தொலைவிலிருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் இந்த மேம்பாலத்தில் பயணிக்கும் போதுதான் தெரிகிறது மேடு பள்ளம் நிறைந்த அதன் மறுபக்கம். 1997ஆம் ஆண்டு முரசொலி மாறனால் அடிக்கல் நாட்டப்பட்டு 2000ஆம் ஆண்டு 22 கோடி ரூபாய் செலவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மையப்பகுதியில் திறக்கப்பட்டது இந்த மேம்பாலம். சென்னை, திருச்சி மற்றும் புதுச்சேரி, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் திண்டிவனம் மேம்பாலமானது ரவுண்டானா மற்றும் 4 பாதைகளை கொண்டு அமைந்துள்ளது. பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வதற்காக ஆயிரக்கணக்கானோர் இந்த பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த மேம்பாலமானது குண்டும் குழியுமாகவும் மேடு பள்ளமாகவும் இருப்பதால் குதிரை சவாரி செய்வது போல் உள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேம்பாலத்தில் கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் செல்லும் பொழுது அதிகமான அளவில் அதிர்வுகள் காணப்படுவதால் பெரும் அச்சம் ஏற்படுவதாக பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். அந்த திண்டிவனம் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மேடு பள்ளமாக இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களாம் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. இந்த பேக்லாம் வேற கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து திரும்பி அந்த கப்பெல்லாம் கைடின்னு சாதெல்லாம் கீழே கொட்டிடுது. மதிய சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நீங்க ஒரு குதிரை மேல போற ஃபீல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா திண்டிவனம் மேம்பாலத்தில் ஒரு முறை ஏறி இறங்கினா குதிரை சவாரி செஞ்ச ஃபீல் கிடைச்சிரும். ஆம்புலன்ஸ் போனா கூட வேகமா போக முடியல. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸை தூக்கி போடுது. அப்ப பேஷண்ட் எப்படி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுன்னே தெரியல. கடந்த 2023ஆம் ஆண்டு ரூபாய் 8 கோடி செலவில் திண்டிவனம் மேம்பாலம் புனரமைக்கப்பட்ட நிலையில் மேம்பாலத்தின் நிலை மோசமாக உள்ளதாகவும் இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் தினம்தோறும் பயணம் செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த மேம்பாலத்தினை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து சிறந்த முறையில் புனரமைத்து தர வேண்டும் என்று திண்டிவனம் மேம்பாலத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோடு அமைச்சுங்க அதிகாரிகளும் சரி, உயர் அதிகாரி சரி, போலீஸ் அதிகாரிகளும் சரி, எல்லா அதிகாரியும் இந்த மேம்பாலத்து மேல போறாங்க, மேம்பாலத்து மேல வராங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த பாதையை சரிபடுத்தி தர வேண்டும், மிக மிக அவசியம். முதலமைச்சர் அவர் நாலேஜ் கொண்டு போய் இது உடனடியாக இந்த மேம்பாலத்தை சரி செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக திண்டிவனம் செய்தியாளர் கோகுல்ராஜ்.